எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல வைகாசி விசாகம் பற்றியும், வைகாசி விசாகத்துக்கு 6 நாள் விரதம், அப்புறம் 1 நாள் விரதம் எப்படி இருக்கலாம் என்றும், வைகாசி விசாகம் முருகரோட அருள் எப்படி பெறலாம் அப்படிங்கிற வழிய பற்றியும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் ஒரு புனிதமான ஒரு நாள் பற்றி. அதுதான் வைகாசி விசாகம். இந்த நாள் சாதாரண நாள் கிடையாதுங்க. இது நம்ம முருகன் அவங்களோட அவதார நாள். முருகர் இந்த பூமியில அருள் வரமாக தோன்றிய திருநாள். ஒரு குழந்தையோட பிறந்த நாளை எப்படி வீட்ல கொண்டாடுறோமோ, அதுபோல பக்தர்கள் அனைவரும் முருகரோட பிறந்த நாளை மிகுந்த பக்தியோட கொண்டாடுறாங்க. இந்த வைகாசி நாள்ல முருகரை மனசார நினைச்சு வேண்டுனா, அவர் கண்டிப்பா நமக்கு அருள் செய்வார். ஆனா, இப்போ நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வைகாசி விசாகத்துக்கு எப்படி விரதம் இருக்கணும்? 6 நாள் விரதம் எப்படி? 1 நாள் விரதம் எப்படி? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால அதையும் இப்போ எளிமையா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விரதம் அப்படின்னா பட்டினி கிடப்பது மட்டும் கிடையாது. விரதம் அப்படின்னா மனச சுத்தமா வச்சுக்கிறது, கோபப்படாம இருக்குது, யாரையுமே காயப்படுத்தாம பேசுறது, முருகரை நம்பிக்கையோட நினைக்கிறது. அதுதான் உண்மையான விரதங்க. இந்த வருஷம் வைகாசி விசாகம் மே 30 அன்னைக்கு வருது. அதனால 6 நாள் விரதம் இருக்கவங்க மே 24 முதல் ஆரம்பிக்கலாம். அதாவது வைகாசி விசாக நாளையும் சேர்த்து 6 நாட்கள் முருகரை நினைச்சு பக்தியோட இருக்கலாம். 6 நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில சீக்கிரமா எழுந்து குளிக்கலாம், வீட்ல தீபம் ஏத்தலாம், முருகர் படத்து முன்னாடி மலர் வைக்கலாம், ஓம் சரவண பவ அப்படின்னு ஜெபம் சொல்லலாம். முடிஞ்சா கந்தசஷ்டி கவசம் கேட்கலாம், முருகர் பாடல்கள் கேட்கலாம். இந்த நாட்கள்ல அசைவ உணவை தவிர்க்கலாம். சில பேரு பழம் மட்டும் சாப்பிடுவாங்க, சில பேரு சைவ உணவு மட்டும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஏத்த மாதிரி செய்யலாம். இந்த விரதத்துல முக்கியம் என்ன தெரியுமா? பக்தி, நம்பிக்கை, மனசு. இதுதான். சில பேருக்கு 6 நாள் விரதம் இருக்க முடியாது. வேலை இருக்கும், உடம்பு முடியாது, இல்லன்னா குடும்ப சூழ்நிலை இருக்கும். அவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வைகாசி விசாகம் 1 நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். வைகாசி விசாகம் அன்னைக்கு மட்டும் கூட முருகரை நினைச்சு விரதம் இருக்கலாம். அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து குளித்து ஒரு தீபம் ஏத்தி முருகரை மனசுல நினைங்க. முருகா, என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும், என் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு மனசார சொல்லுங்க. அதுவே பெரிய பக்தி. பல பேர் சொல்லுவாங்க, நான் எவ்ளோ தான் பிரார்த்தனை பண்றேன். ஆனா ஏன் எனக்கு இன்னும் அ எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. முருகர் எப்பவுமே நம்மள கைவிட மாட்டாரு. சில நேரம் நம்மள சோதிப்பாரு. ஆனா நம்பிக்கைய உடைக்கவே மாட்டாரு. வைகாசி விசாகம் அன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. முருகர்ட்ட குழந்தை மாதிரி பேசுங்க. முருகா, எனக்கு பயமா இருக்கு. என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு வேலை கிடைக்கணும். என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும். அப்படின்னு உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அத சொல்லுங்க. கண்டிப்பா அத சொல்லும்போது மனசார சொல்லுங்க. அந்த நாளு முருகரோட பிறந்த நாள். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ, அந்த நாள்ல முருகர்கிட்ட கேட்கும்போது, அவர் அமைதியா நம்ம வேண்டுதல ஏத்துக்கிறாரு. வைகாசி விசாக நாள்ல கோயிலுக்கு போக முடிஞ்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க. கோயில்ல என்ன செய்யலாம் தெரியுமா? முதல்ல முருகரை அமைதியா பாருங்க. அவசரப்படாதீங்க. அவருடைய முகத்த பார்த்துட்டே, முருகா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சிறிய மலர் எடுத்து சொல்லலாம். பால் அபிஷேகம் முடிஞ்சா செய்யுங்க. எதுவுமே இல்லைன்னா ஒரு தீபம் ஏத்துங்க. அது பெரிய விஷயம் இல்ல. முக்கியமானது உங்க மனசு தான். சில பேருக்கு பணம் இருக்காது, பெரிய பூஜை செய்ய முடியாது. அதனால கவலைப்பட வேண்டாம். முருகருக்கு தேவையானது உங்ககிட்டேருந்து உண்மையான நம்பிக்கை தான். வைகாசி விசாகம் நாள்ல ஓம் சரவண பவ அப்படின்னு ஜபம் சொல்லுங்க. அந்த ஒரு மந்திரம் கூட உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும்.
இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்திலேருந்து எழுப்பக்கூடிய சக்தி முருகரோட அருளுக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலும் நம்பிக்கைய மட்டும் விட்டுடாதீங்க. வைகாசி விசாக நாள்ல ஒரு நல்ல முடிவு எடுங்க. இனிமேல நான் பயப்பட மாட்டேன். நான் நம்பிக்கையோட வாழ்வேன். முருகர் என்னோட இருக்காரு அப்படின்னு மனசுல சொல்லுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, உங்க வாழ்க்கையில மெதுவா மாற்றங்கள் ஆரம்பிக்கும். முருகர் உடனே எல்லாமே குடுக்காம இருக்கலாம். ஆனா, சரியான நேரத்துல சரியான விஷயத்த நமக்கு குடுப்பாரு. அதனால இந்த வைகாசி விசாகத்த சாதாரண நாளா பார்க்காதீங்க. அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து வீட்ட சுத்தம் செய்து, ஒரு தீபம் ஏத்தி முருகர மனசுல நினைங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போங்க. கோயிலுக்கு செல்லும்போது கண்டிப்பா மத்தவங்கள பார்த்து ஒப்பிடாதீங்க. உங்க மனசுக்கும், முருகருக்கும் நடுவுல இருக்கும் அந்த நம்பிக்கையே முக்கியம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, "முருகா என் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லுங்க. முருகர் யாரையுமே வெறுமனே அனுப்ப மாட்டார். நம்பிக்கையோட செல்லும் பக்தனுக்கு அவர் ஒரு வழிய கண்டிப்பா திறந்து வைப்பார். அதனால இந்த வைகாசி விசாகத்தில் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், நம்பிக்கை மட்டும் போதுங்க. முருகர் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தரட்டும். ஓம் முருகா! எல்லாரோட வாழ்க்கையிலயும் சந்தோஷமும், நிம்மதியும், நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.